நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறார்ன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். ஜான், நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன், ஊழியங்கள்ல ஈடுபாட்டோட இருக்கிறேன். ஆனாலும் நீங்க சொல்ற மாதிரியான ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்னால வாழ முடியலையே அப்படின்னு சொல்றீங்களா? ரோமர் 8:11 வேதம் சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களிலும் என்னிலும் வாசமாயிருக்கிறார் என்று. லூக்கா 10:19 வேதம் சொல்லுது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார் என்று. நீங்க எப்படி இயேசு கிறிஸ்து மூலமா ஒரு ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்க முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இதெல்லாம் சரிதான். ஆனா என் வாழ்க்கையில நான் ஏன் இந்த வல்லமைய பார்க்க முடியலன்னு கேக்குறீங்களா? ஆண்டவர் எப்படி அழைக்கிறாரோ அப்படி ஒரு வாழ்க்கைய அவருக்காக வாழ்ந்திடணும்னு நான் ஆசையா இருக்கிறேன். ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிற வாழ்க்கை நான் வாழ விரும்புறேன். என் வாழ்க்கையின் வெவ்வேறு பகுதிகள்ல வெற்றிய பார்க்க விரும்புறேன். ஆனா தொடர்ந்து போராட்டமாவே இருக்குது. என்னால வெற்றி பெற முடியல. அடுத்த நிலைக்கு என்னால போக முடியல. நான் சிக்கி கிடக்கிற மாதிரி உணர்றேன். என் வாழ்க்கையின் சில பகுதிகள்ல ஒரு மாற்றத்தையும் நான் பார்க்கவே முடியலையே. நல்லா ஜெபிக்கிறேன், கடுமையா உழைக்கிறேன், ஆலயத்துல எல்லா ஊழியங்கள்லயும் ஈடுபடுறேன். ஆனாலும் ஏதோ ஒண்ணு என்கிட்ட குறையா இருக்குது. என்னால அத புரிஞ்சுக்க முடியல. உண்மதான். நீங்க ஆண்டவரோட காரியங்கள்ல ஈடுபடலாம், ஊழியங்கள்ல பங்கு பெறலாம், ஆண்டவரோட காரியங்கள்ல நீங்க நெருக்கமா இருக்கலாம். ஆனா, இதெல்லாம் நீங்க ஆண்டவரோட தொடர்புல இருக்கிறதுக்கான அர்த்தம் இல்ல. மார்க் 5ஆம் அதிகாரத்திலிருந்து உங்ககிட்ட பேச விரும்புறேன். இயேசுவும் அவரோட சீஷர்களும் மறுகரைக்கு போறாங்க. கதரேனருடைய நாட்டுக்கு போனாங்க. அது சின்ன ஒரு ஊர் இல்ல. அது 10 நகரங்கள் அடங்கிய ஒரு பெரிய பகுதி. நிறைய மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதி. நல்லா கவனிங்க. அவங்க கடலுக்கு அக்கறையில் உள்ள கெனேசரத்துக்கு வந்தாங்க. இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அந்த மனிதனை சங்கிலிகளினால் கட்டக்கூடாதிருந்தது. விலங்குகளையும் சங்கிலிகளையும் அவன் அறுத்து போட்டு விடுவான். அவனுக்குள்ள பிசாசுகள் இருந்தன. தன்னைத்தான் அவன் காயப்படுத்திக் கொள்றான், அலறுகிறான். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராயிருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். தொடர்ந்து என்ன நடக்குது? இயேசு அந்த மனுஷனுக்குள்ள இருந்த அசுத்தாவிகளை துரத்துறாரு. அவைகள் அங்க மேய்ந்து கொண்டிருந்த பன்றிகளுக்குள்ள புகுந்தன. அந்த பன்றிகள் எல்லாம் கடலுக்குள்ள பாஞ்சு அமிழ்ந்து மாண்டு போயிடுச்சு. வசனம் 14 சொல்லுது, பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆண்டவரே, எங்களை விட்டு போய்விடும் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த பகுதியில இருந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பேச விரும்புறேன். அந்த பக்கம் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இயேசு கெனேசரத்துக்கு வர்றாரு. ஒரு புயலை தாண்டி மறுகரைக்கு வர்றாரு. ஒரு பெரிய கூட்டம் அங்க காத்திருந்தது. அவங்க இயேசுவை சூழ்ந்து கொண்டாங்க. அவரை சுத்தி நெருக்கமா இருந்தாங்க. அவங்க இயேசுவோட பேசினாங்க. அவர் அங்கிருந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிற அவர்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நம்மள எத்தனை பேர் இப்படி ஒரு வாய்ப்புக்காக ஆசையா காத்திருப்போம். இந்த மக்களுக்கு இயேசு கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இயேசுவுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தாங்க அவங்க. இந்த பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு மனுஷன் தான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். ஒரே ஒரு மனுஷனோட வாழ்க்கை தான் மாறுச்சுது. பிசாசு பிடிச்சிருந்த அந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கை மட்டும்தான் மாறுச்சு. அவ்வளோ பெரிய கூட்டம் இயேசுவுக்கு பக்கத்துல இருந்தும் அவங்களுக்கு எந்த அற்புதமும் நடக்கல.
அதாவது இயேசுவுக்கு அடுத்து நீங்க நெருக்கமா இருக்கலாம். ஆண்டவரோட காரியங்கள்ல நீங்க ஈடுபட்டிருக்கலாம். ஆலயத்துக்கு போகலாம், ஊழியத்துல ஈடுபடலாம், ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், ஆண்டவரோட வார்த்தையை கேட்கலாம். இருந்தாலும் கூட மாற்றம் அடையாம கூட போகலாம். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இயேசுவுக்கு நெருக்கமா இவ்ளோ பெரிய கூட்டம் இருந்தும் அவங்க மாற்றம் அடையல. ஒரே ஒரு மனுஷன் தான் ஆண்டவரோட தொடுதலை பெற்றுக்கொண்டான். அதனால நான் ஊழியத்துல இருக்கிறேன், ஆலய காரியங்கள்ல ஈடுபாடா இருக்கிறேன், எனக்கு ஏன் மாற்றம் ஏற்படல அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆண்டவரோட வார்த்தையை கேட்டும் எந்த மாற்றமும் ஏற்படாம இருக்க முடியும். ஆண்டவரோட பேசியும் கூட ஒரு மாற்றமும் ஏற்படாம போகலாம். வேதம் வாசிக்கலாம், ஆனாலும் ஒரு மாற்றமும் ஏற்படாம போகலாம். ஏன்? அதத்தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். வசனம் 2 பாருங்க. அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். வசனம் 6 பாருங்க. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். ஆனா வசனம் 14 பாருங்க. சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள். அங்க பாருங்க, அந்த மனுஷன் இயேசுவ பார்க்க ஓடி வந்தான். ஆனா இந்த கூட்டமும் அப்படித்தான் கிட்டத்தட்ட வந்தாங்க. ஆனா இயேசுவ இல்ல, நடந்தத பார்க்கிறதுக்கு வந்தாங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து எதையும் ஏன் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவருக்கு மிக நெருக்கமா இருந்தும் எதையும் அவங்க ஏன் பெற்றுக்கொள்ளல? ஏன்னா அவங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கிறதுக்கு தான் வர்றாங்க. வேதம் ஏன் வாசிக்கிறாங்க? ஏதோ சில தகவலை தெரிஞ்சுக்கலான்னு வாசிக்கிறாங்க. ஆலயத்துக்கு ஏன் போறாங்க? அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க. அங்க யார் பிரசங்கம் பண்றாங்கன்னு பார்க்கிறதுக்கு. பிரசங்கம் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்க. கொயர் எப்படி பாடுறாங்கன்னு பார்க்கிறதுக்கு. அதாவது என்ன நடக்குதுன்னு பார்க்கிறதுக்கு தான் நெருங்கி போறாங்க. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமா இருக்கிற அவரை சந்திக்க போகல. என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், நீங்க வேதத்தை வாசிக்கிறப்ப ஏன் வாசிக்கிறீங்க? சில தகவல் தெரிஞ்சுக்கலான்னு வாசிக்கிறீங்களா? இன்னைக்கான வேத பகுதி வாசிச்சாச்சு, கடமை முடிஞ்சதுன்னு வாசிக்கிறீங்களா? அல்லது எஜமானோட தொடுதலை உணர, அவரை சந்திக்க, அவரை எதிர்கொள்ள வாசிக்கிறீங்களா? நீங்க ஜெபிக்கும் போதும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என்ன பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா? அல்லது ஆண்டவரோட பேசுறதுக்காக ஜெபம் பண்றீங்களா? அதே போல ஆலயம் ஏன் போறீங்க? ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமானவரோட பிரசன்னத்துல, அப்பாவோட வீட்டுல அவரோட சத்தத்தை கேட்க போறீங்களா? விசுவாசிகள் எல்லாரோட சேர்ந்து அவர் ஆராதிக்க, அவர் நாமத்தை உயர்த்த போறீங்களா? அல்லது பிரசங்கம் நல்லா இருக்கா? அல்லது உங்களோட பாடல், இசை, நடன திறமைகளை வெளிக்காட்ட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக போறீங்களா? இப்படிதான் நிறைய பேர் ஆண்டவரோட மிக நெருக்கமா இருந்தாலும் கூட, தங்களோட வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியல. உங்கள நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்க. இந்த உதாரணத்துல பார்த்தோமே, ஒரு பெரிய கூட்டம் என்ன நடந்ததுன்னு பார்க்கிறதுக்காக ஓடி வந்தது. ஒரே ஒரு மனுஷன் மட்டும் இயேசுவ சந்திக்க வந்தான். உங்ககிட்ட இன்னைக்கு இந்த கேள்வியை தான் கேட்க விரும்புறேன். நீங்க வேதம் வாசிக்கிறது, ஆலயம் போறது எதுக்கு? என்ன நடக்குதுன்னு பார்க்கிறதுக்கா? கடமைக்காக ஜெபம் பண்றீங்களா? அல்லது இயேசுவ சந்திக்கிறதுக்காக இதெல்லாம் செய்றீங்களா? இன்னைக்கு உங்கள நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்க. உங்கள அர்ப்பணிங்க. சுத்த மனசாட்சியோட, சுத்த இருதயத்தோட, சுத்த சிந்தையோட சொல்லுங்க. ஆண்டவரோட பேசுறதுக்காகத்தான் நான் ஜெபிக்கிறேன். வேதத்தின் ஆசிரியரான ஆண்டவரோட தொடர்புல இருக்கிறதுக்காகத்தான் நான் வேதம் வாசிக்கிறேன். வேற எந்த காரணமும் இல்ல. என்னோட ஆண்டவரோட பிரசன்னத்துல இருக்கிறதுக்காகத்தான் நான் ஆலயத்துக்கு போறேன் அப்படின்னு உண்மையா சொல்லுங்க. மாற்றம் உண்டாகும். சுத்த இருதயத்தோட, சுத்த மனசாட்சியோட அதை நீங்க செய்யும்போது உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் இவர்களுக்கு முன்பாக சென்று பலன்களை தரட்டும். உலகத்தின் எந்த மூலையிலிருந்து இதை கேட்கிற, பார்க்கிற மக்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பை ஆராயட்டும். கடமைக்காக ஜெபிக்கிறாங்களா? ஆலயத்துல நடக்கிறத பார்க்க போறாங்களா? அல்லது வெளிப்புற உலக காரணங்களுக்காக போகிறாங்களா? அல்லது சுத்தமான இருதயத்தோட உம்மை சந்திக்கிறதுக்காக செய்றாங்களா? அப்படின்றத ஆராயட்டும். எங்களை மாற்றி புதிய தூய இருதயத்தை எங்களில உண்டாக்குங்க ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்கள் சரியா மாறட்டும். உம்மை பார்க்க, உம்மை சந்திக்க எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். காட் பிளஸ் யூ. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.